400 வருடம் முன்னாடி நடந்த உண்மை கதை இது. தூத்துக்குடி மாவட்டம் பன்னம்பாறை கிராமத்தை சேர்ந்தவங்க முருகேசன், முத்துப்பேச்சி அம்மாள். இவங்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஆனால் ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க முத்துப்பேச்சி. கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணாங்க. அடுத்த வருடமே அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மாடத்தி என்று பெயர் வச்சாங்க. தான் பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த தம்பதி. நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமே இறந்துட்டாங்க அந்த தம்பதி. மாடத்திக்கு அம்மா அப்பா இல்லாத சோகம் தெரியக்கூடாதுன்னு 7 அண்ணனுங்களும் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. மாடத்திக்கும் 7 அண்ணனுங்களுக்கும் வயசு வித்தியாசம் இருந்ததுனால முதல்ல 7 அண்ணன்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ, அண்ணிகள் வந்துட்டாங்களே, அவங்க என்ன கொடுமை பண்ணுவாங்களோ தானே நினச்சிங்க. ஆனால் அப்படி இல்லை. அண்ணிகளும் அம்மா மாதிரி ரொம்ப பாசமாக மாடத்தியை பார்த்துக்கிட்டாங்க. மாடத்தி வச்சது தான் சட்டம். மாடத்திக்கு வீட்டில் செல்வாக்குன்னா அவங்க அண்ணனுங்களுக்கு வெளியில் பஞ்சாயத்து பண்ணி அவ்வளோ செல்வாக்காக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து கிராமமான பூச்சிக்காடு கிராமத்துக்கும் பன்னம்பாறை கிராமத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ பஞ்சாயத்தில் பன்னம்பாறைக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு. பூச்சிக்காடு மக்கள் பன்னம்பாறை கிராமத்து மேலே ரொம்ப கோபமாக ஆயிட்டாங்க. மாடத்திக்கு கல்யாண வயசு வந்தது. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாடத்தியும் அவங்க கணவரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தது. மாடத்தியோட கணவர் வியாபார விஷயமாக வெளிநாட்டுக்கு புறப்பட்டார். ஆனால் மாடத்தியோட மாமியார் அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. மாடத்தி, நான் என் அண்ணன் வீட்டுக்கே போகிறேன், என் கணவர் எப்போ திரும்ப வராங்களோ அப்போ நான் இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மாடத்தியை அவங்க அண்ணன் அண்ணிகள் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்க. அப்போது அவங்க ஊரில் திருச்செந்தூர் கோவிலில் திருவிழா ஆரம்பிச்சிடுது. தன் குழந்தைகளோடையும் அண்ணன் அண்ணிகளோடையும் சந்தோஷமாக திருவிழாவுக்கு போனால் மாடத்தி. அங்கே அவளோட குழந்தை, அம்மா எனக்கு ராட்டினம் சுற்றணும்மா அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு கொண்டு இருந்தா. அப்போது மாடத்தி, அண்ணா நீங்கள் கோவில் உள்ளே போங்க, நான் குழந்தைய ராட்டினம் சுற்ற வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டினத்தில் உட்கார வச்சா. அப்போது குழந்தை ராட்டினத்தில் பயந்து அழுதுட்டு இருந்துச்சு. அப்போது மாடத்தி ராட்டினத்துலேருந்து குழந்தைய தூக்கும்பொழுது அவளால் தூக்க முடியல. அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு இளைஞர் குழந்தைய தூக்கி மாடத்திக்கிட்ட கொடுத்தா. மாடத்தி ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இதை பூச்சிக்காட்டு மக்கள் கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க. திருவிழாவும் முடிஞ்சிடுச்சு. சந்தோஷமாக மாடத்தி அவங்க பசங்களை கூட்டிகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் காலையில் பூச்சிக்காட்டு மக்களுக்கும் பன்னம்பாறை மக்களுக்கும் ஒரு பிரச்சனை. பெரிய அண்ணன் கந்தையா பாண்டியன் பன்னம்பாறை பக்கம் தீர்ப்பு வழங்கிட்டாரு. இதனால் ஆத்திரமடைஞ்ச பூச்சிக்காட்டு மக்கள், ஏய் கந்தையா பாண்டியா, உன் தங்கச்சி திருவிழாவில் ராட்டினத்தில் எவனோட சுத்தனாலே அப்போல்லாம் உனக்கு மானம் போலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்ட கந்தையா பாண்டியனும் அவனோட சகோதரர்களும் ரொம்ப கோவமாக எழுந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்து தாயி தாயின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவள் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தோமே, ஆனால் அவள் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அண்ணனுங்க. மாடத்தியோட 2வது அண்ணன், அம்மா வீட்டில் விறகுலாம் தீந்து போச்சு, வாமா நம்ம காட்டுக்கு போயிட்டு சுள்ளி பொறுக்கிட்டு விறகு வெட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரிங்கண்ணா, நீங்கள் போங்க, நான் சுள்ளி பொறுக்க கூட எடுத்துக்கிட்டு ஆலமரத்துக்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவள் கிளம்பும்போது எருமை கத்திட்டு இருந்துச்சு, நாய்கள் ஊளையிட்டு இருந்துச்சு. அவள் நடக்கும்போது கருப்பு பூனை குறுக்க ஓடுச்சு. இருந்தாலும் அவள் இதெல்லாம் பொருட்படுத்தாமல், எங்கள் அண்ணன் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேகமாக போயிட்டுருக்கா. இவ போகிறதுக்குள்ளே அவங்க 7 அண்ணன்களும் ஆலமரத்து கிளைகளில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இவ ஆலமரத்துக்கிட்ட போயிட்டா. அவங்க 2வது அண்ணன், மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரமாக நீ சுள்ளிகளை பொறுக்கு அப்படின்னு சொல்கிறான். அவள் சுள்ளிகளை பொறுக்க ஆரம்பிச்சோன்னே கந்தையா பாண்டியன் மேலேருந்து வேகமாக கத்தியோடு குதித்து அவள் தலையை துண்டாக்குனான். அப்போது விழுந்த தலை, என்னை ஏன் வெட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுது. நீ தான் எவனுடையோ ராட்டினத்தில் சுற்றினியாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணா, நான் அப்படி பண்ணியிருப்பேனா? 7 பேரில் ஒருத்தர் கூடவா என் தங்கச்சி அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி கோவமாக பேசினான்.
இப்போ என் பிள்ளைகள் அம்மா எங்கேன்னு கேட்பாங்களே, என்ன சொல்லுவீங்க? என் வீட்டுக்கார் மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறா. கந்தையா பாண்டியனை பார்த்து, இனிமேல் உன் வம்சமே தழைக்காது, உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும், 7 தலைமுறைக்கு உன் வம்சம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு அப்படியே அவ தலையை சாய்ச்சிடுறான். கந்தையா பாண்டியனும் அவங்க தம்பிகளும் மாடத்தியோட உடலை எரிச்சிட்டு தலையை ஒரு துணி மூட்டையில் கட்டி அங்கே ஒரு பள்ளந்தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கந்தையா பாண்டியனை பார்த்து மாடத்தி மக, மாமா மாமா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேட்குறா. கந்தையா பாண்டியால் அவளுடைய அழுகையை அடக்கவே முடியல. உடனே மாடத்தி மக, ஏன் மாமா அழுகிற? நீ அழுகாத, எதுவாக இருந்தாலும் நம்ம குலசாமியை கும்பிட்டுக்கோ, அப்படி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கண்களை தொடச்சி விடுறா மாடத்தி மக. அடுத்த நாள் காலையில் நாய் மாடத்தியோட தலையை காட்டுப்பகுதியிலேருந்து தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டுடுச்சு. அதை பார்த்த மாடத்தியோட தோழி கதறி அழுதுகிட்டே, அண்ணா மாடத்தி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறா. அப்போ தான் ஊர் மக்களுக்கு மாடத்தி இறந்த விஷயமே தெரியும். மாடத்தி சாபம் விட்டா மாதிரி அவங்க அண்ணன் 16 நாள் கழித்து ரத்தங்கக்கி இறந்துட்டான். அதே மாதிரி மற்ற அண்ணன்களும் கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டாங்க. அவங்க வம்சத்தில் இப்போ வரைக்கும் 50 வயசுக்கு மேலே யாருமே வாழ மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 தலைமுறையை தாண்டினா தான் அவங்களுடைய சாபம் நிவர்த்தி அடையும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஊரில் அவங்களுக்கு கோவில் கட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் வராங்க கந்தையா பாண்டியனோட வம்சம்.